ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காசி அல்வா. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணியோட விதையை எடுத்து தோல் சீவி வச்சுடுங்க. அதுக்கு 1/4 பங்கு அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கலருக்காக மஞ்சத்தூளை பாலில் கலந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. 5-6 முந்திரி, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துவரம்பருப்பு சைஸ் பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தோல் சீவி வச்சுருக்க பூசணியை துருவி எடுத்துக்கணும். துருவினதை ஒரு துணியில் கட்டி நல்லா தண்ணியை புழிஞ்சு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி துருவி யூஸ் பண்ணுறதால நம்மளோட அல்வா நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம எவ்வளோ பூசணி எடுத்துருக்கோமோ அதுக்கு 1/4 பங்கு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா அதே கடாயில் புழிஞ்சு எடுத்த பூசணிக்காய் சாறை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப துருவி வச்சுருக்க பூசணிக்காவை நம்ம சேர்த்துடலாம். பூசணிக்காவை தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கணும். பூசணிக்காய் நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அது கூட சேர்த்துடலாம். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை நல்லா இடித்து பவுடர் ஆனதுக்கப்புறம் நம்ம அல்வா கூட சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம பாலில் கரைச்சி வச்சுருக்க மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இப்போ சேர்த்துடலாம். அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை அப்படியே பெரட்டி எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான அல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.